எங்கடா ஓடுற? லிங்க் போன வீடியோவில் வந்து இவரை பார்த்துருப்பீங்க. கோகுலை பார்த்துருப்பீங்க. மறுபடியும் அவரை மீட் பண்ணுறேன். அவர் என்ன என்ன சொல்கிறேன், நம்ம ஏன் பெங்களூர் ட்ரிப்பை ஏலகிரி ட்ரிப்பாக மாற்றக்கூடாது? போகலாமா? அவ்வளோ இருக்காதுல்ல, ஜீப்பாக இருக்காதுல்ல, 500 ரூபா போடும். கைஸ் கிளம்பிட்டோம், வாகனத்தை எடுத்து விட்டோம். என்னென்னா ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால வண்டி ஸ்டார்ட் ஆகலை. அப்படியே ட்ரை பண்ணலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நேம் அடிசியூ. நான் படிவேல். இப்போ நம்ம வந்து ராணிப்பேட்டை தாண்டி வேலூருக்கு முன்னாடி இருக்கோம். இன்பிட்வீன் கேப்பில் இங்கேருந்து மறுபடியும் பெங்களூர் நம்ம ட்ரிப்பை வந்து ரிசீவ் பண்ணுறோம். நேற்று நைட்டு செம்ம கூட்டாச்சுங்க. அதாவது என்னென்னா, போன வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து பாருங்கள். அதாவது என்னென்னா, சங்கருக்கு ஓவராக கோல்டு ஆகிட்டு அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அதாவது ராணிப்பேட்டைக்கு தாண்டின ஒன்றுமே ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சு பண்ணிக்கிறதுனால. ஸோ சங்கர் என்ன சொல்லிட்டான், ரூம் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னால், அதனால் ரூம் எடுத்துகிட்டு நைட் ஸ்டே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் கரெக்டாக 220 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஆஸ் பர் கூகுள் மேப் வந்து 4 ஹவர்ஸு. பட்டு நாங்கள் போகிற ஸ்பீடுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியில் எங்கன்னா ஹோட்டல் பார்த்துட்டு ஃபுட்டுக்கிட்ட எதுனா சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். நடுவில் நம்ம சங்கர் எதுவும் ட்ரிப்பில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணாமல் இருக்கணும். பிகாஸ் அவனுக்கு இது ஃபஸ்ட் ட்ரிப்பு. பட் ஓகே, பையன் வந்து ஃபாஸ்ட்டாக ரிக்கவர் ஆகிட்டான். நேற்று இருந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு பார்த்தா சங்கரால் ட்ரிப்பை கண்டினியூ பண்ண முடியுமான்னு யோசிச்சேன். பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிக்கவர் ஆகிட்டான். இப்போ வந்து பையன் ஃபுல் எனர்ஜியில் இருக்கான். சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். பையக்குள்ளே பார்த்தியா கட் அடிச்சுட்டு போகுது. பாருங்கள் என்னென்ன கட் அடிச்சுட்டு போகிறாரு பாருங்கள் தலைவர். ஸோ இப்போ என்ன பிளான்னா, இங்கேருந்து வேலூர் போயிட்டு வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி, அதுக்கு முன்னாடி இங்கே போகிற வழியில் ஹோட்டல் வந்து அங்கே சாப்பிட்டு அந்த ரூட் நடுவில் போகிறோம். வாணியம்பாடி தாண்டி சோழகிரி, அப்புறம் கிருஷ்ணகிரி ரீச் ஆகிட்டு அடுத்து பெங்களூர். ஸோ பெங்களூருக்கு போயிட்டு ஒரு ஆல்ட்டை போட்டு ஸ்டே போட்டு நைட்டு ஃபுல்லாக நல்லா லோக்கலில் தற்கொலை எதுனா சுற்றிட்டு விடிய காலையில் கிளம்பி தந்திகில்ஸ் போகிறோம். நம்ம வந்து அந்த க்ளவுடுக்கு மேலே நின்று ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம். இதான் பிளானு. வாங்க அப்படி கண்டினியூ பண்ணலாம். ஸ்பீட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 80, 90, 100 அவ்வளோதான் மெயின்டைன் பண்ண போகிறோம். பட் சங்கர் பிச்சின்னு போகிறத பார்த்தா அவங்க சீக்கிரமாக போகணும் அப்படின்னு பிளான் போகிறான்னு நினைக்கிறேன். பாருங்கள் அவன் எங்கே இருக்காங்க பாருங்கள். இங்கே வான்னு அச்சு தந்து போகிறான், நோத்திட்டு போகிறான். புது வண்டி ஓட்ட மாட்டேன்னா இப்போ பார்த்தா பிச்சின்னு ஓட்டிகிட்டு போகிறான். வாங்க அப்படியே அவனை சேஸ் பண்ணுவோம். கைஸ், வண்டியில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு பெட்ரோல் அடிச்சிடுவோம். ஆல்ரெடி டேங்க் ஃபுல்லாக தான் இருக்குது. ஒரு டாப் அப் மாதிரி பண்ணி போகிறோம் 500 ரூபாய்க்கு. வாங்க அப்படியே பெட்ரோல் போடுவோம். ஜீப்பாக இருக்காதுல்ல, 500 ரூபா போடும். கேட்டு பாருங்க. டேய் ஃப்ரிட்ஜுக்கு அப்படி தான் போட்டோம். என்ன புரியுதா? போட்டுக்கோ, ஒரு க்ளோஸ் பண்ணுறதா. சரி கூட நான் போட்டுக்கிறேன். இந்த பையன் க்ளவுஸ் ஒரு 2 திருப்பி கூப்பிட்டான். எப்படி ஒரு தடவை க்ளவுஸ்லாம் போட்ட போகிறான்னு தெரியல. ஒரு சேஃப்டி மெஷருக்காக கூப்பிட்டேன். சரி ஓகே, அவன் விருப்பம். ஸோ இங்கேருந்து 6 மணி நேரம் ஆகும் அப்படின்னு காட்டுது. நாங்கள் பெங்களூருக்கு ஆக்சுவலாக வந்து யாருமே 2 நாள் போனதில்லை. நாங்கள் நேற்று நைட் வந்து பெங்களூர் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக எல்லாருமே 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் போகிறாங்க. ஸோ இது நம்மளுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். பரவாயில்ல. சங்கரோட லாங் ட்ரிப் அடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பையன் ஆக்சுவலாக பார்த்தா இப்போ செம்மையாக ஓட்டிகிட்டு போகிறான். நல்லா டாப் ஸ்பீடில் போயிட்டுருக்கான். ஓகே ஃபைன், நல்லா தான் போயிட்டுருக்கேன். என்ன திரும்புகிறான்? ஓகே கட்டிங். ஸோ கைஸ், அப்புறம் காலை நேரத்தில் இந்த ரோட்டில் போகிறது ரொம்ப மிகவும் அருமையாக இருக்கிறது. அதாவது எப்படி நான் சொல்கிறேன்னா,
அந்த ஃப்ரெஷ் ஏரு குளிச்சுட்டு கிளம்பும்போது ஒரு ஒரு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. ட்ரிப்பு வந்ததுக்கான ஒரு மோட்டிவே வந்து இப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. நைட்டு வந்தால் குளிர் வேறு, காலையில் வந்தால் குளிர் வேறு. இல்லைம்மா ஒன்றும் இல்லை, ஹோட்டல் பார்த்தோம். 2 பேருக்கும் பசிக்குது, சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஹோட்டல் பார்த்தோம். இங்கேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் காட்டுது ஒரு நல்ல ஹோட்டலு. அவ்வளோ தூரம் வரைக்கும் தாக்க பிடிக்காதுன்னு சொன்னான். எங்கன்னா சாப்பிட்லான்ட்டு. சரி ஓகே, போகிற வழியில் எதனா ஹோட்டலில் இருந்தால் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லைன்ட்டு. அந்த ரூமு 1000 ருபீஸ் மேலே வாங்கிட்டாங்க. அவன் ஒரு நம்ம தூங்குறதே ஒரு 4 மணி நேரமாக 5 மணி நேரமாக, அதுக்கு 1000 ரூபா கிட்ட வாங்கிட்டான். சரி பரவாயில்ல, ஒரு எமர்ஜென்சிக்காக போனோம். வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு மலை இருந்து அந்த வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சார் ஒரு ஹோட்டல் பார்த்துட்டோம். அதான் அந்த ஹோட்டல்கிட்ட நிறுத்துகிறோம். ஹோட்டல் அக்ஷயா அப்படின்ட்டு. வெளியே பார்க்கறது நல்லா ஹைஃபையாக இருக்குது. சரி உள்ள வந்துட்டோம், பார்க்கலாம் சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப காஸ்ட்லியாக தான் வேணாம், நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே அடங்குற மாதிரி தான் சாப்பிடுவோம். ஏன்னா நமக்கு நிறைய செலவு இருக்குது. வாங்க போகலாம். எலக்ட்ரிக் சார்ஜர் வீடியோ இருக்கேன். ஹோட்டல் ஆரியாஸ். எங்கடா ஓடுற? மென்ஸ் டாய்லெட் கிட்ட போகிறேன். வைக்க போகிறீங்களா? ஐயா அவ்வளோ ஜிஎம் இருக்கா? கைஸ், போன வீடியோவில் வந்து இவரை பார்த்துருப்பீங்க. கோகுலை பார்த்துருப்பீங்க. மறுபடியும் அவரை மீட் பண்ணுறேன். அவர் என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் எப்படி தான் இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸு நல்லா இருக்காங்களா? இவர் வந்து நம்மளோட முதல் சப்ஸ்கிரைபர்ஸ். ஃபஸ்ட்டு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுவார். பார்த்துங்க. டேய், நான் வீடியோ போடுறேன் பாருங்க. சரியா? உங்களுக்கு பேப்பரில் எழுதி தரேன். சரியா? சரிப்பா, ஆமாம். ஹோட்டல் அக்ஷயாவில் நாங்கள் சாப்பிடல. ஆக்சுவலாக மெனு கார்டை பார்த்தோன்னே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. செம்ம காஸ்ட்லி. 2 இட்லி தோசைலாம் வந்து 200 ரூபா 300 ரூபா ரேட்டு போட்டு தான் நம்ம என்ன சாப்பிட்டு. அப்புறம் அக்ஷயாவில் வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு இன்னொரு ஹோட்டல் இருந்தது, அங்கே சாப்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஏலகிரி ட்ரிப் அப்போது நம்மளை வந்து 3 பசங்க மீட் பண்ணியிருப்பாங்க. சில பசங்க அதாவது இந்த டிப்ளமோ ஏதோ படிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த வாட்டி கரெக்டாக பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு பையன். பார்த்துட்டு ஆனால் எப்படின்னா இருக்கீங்க அப்படின்னா, இது மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் நல்லா பேசினேன், 2 பேர் முன்னாடி பேசிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட. ஸோ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சுற்றிக்கிறவங்களாம் நம்மளை வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி பார்க்கும்போது ஒரு பெருமையாக இருந்தது. ஆக்சுவலாக ஒரு நல்ல ஃபீல் ஆக்சுவலாக. ஸோ சரி, அதை விடுங்க. நம்ம அந்த ஹோட்டலில் அக்ஷயாவில் சாப்பிடாம தாண்டி வந்து சாப்பிட்டோன்னே அந்த ஹோட்டல் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்மள மாதிரி இன்னும் 2-3 ரைடர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து சாப்பிட்டுருந்தாங்க. ஸோ நம்ம காலை வந்து டிஃபன் வந்து முடிஞ்சிடுச்சு. இது மேலே கம்ப்ளீட்டாக அடிச்சு தள்ளுறோம் ரைடு. ஸ்ட்ரைட்டாக பெங்களூரில் தான் வண்டி எடுத்துகிட்டு நிறுத்துகிறோம். டிபெண்ட்ஸ் ஆன் கிளைமேட். ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிரேக் எடுத்து ஓட்டுற மாதிரி இருக்கும். பிகாஸ் இங்கேயே வந்து இப்படியே வெயில் வந்து கொளக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கலாம் எப்படி போகலான்ட்டு சொல்லியிருக்கோம். நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஏன் பெங்களூர் ட்ரிப்பை ஏலகிரி ட்ரிப்பாக மாற்றக்கூடாது? போகலாமா? ஏன்னா அவ்வளோ தொலைவு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் இல்லை, பேக்கு பஞ்சர் ஆகிடும் போது. சரிவா, ஏலகிரி Are you sure? Yes. Lock. திருப்பி பெங்களூருக்கு வச்சிடலாம். இப்போ தான் ஓகே இல்லை. ஓகே, போர் ஏலகிரி அப்படியே போயிட்டு வந்துட்டேன். இன்னும் 1 ஹவர் தானே, 1.5 ஹவர். ஏன்னா மாற்றி வச்சு கற்றுறேன். கிருஷ்ணகிரி கிட்ட வந்துட்டோம்டா. சரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர், அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் நம்ம நந்தி ஹில்ஸ் போனோம். நந்தி ஹில்ஸ் வேணாம், பெங்களூர் சுற்றிட்டு கிளம்பிட்டோம். முடியலாம் வேணாம், பார் போயிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு பார்த்துட்டு. ஏன் மச்சான் மனசு மாறினேங்கிற? சரி முதல்ல அடுத்த டீ கல்ல நிறுத்தலாம், வா டீ கல்ல நிறுத்து. மாற்றிக்கலான்றியா? இது எவ்வளோ நேரம் வேணாலும் ஓட்ட முடியும், அதுதான் ஓட்ட முடியாது. ஆமாம், வைப்ரேஷன் மட்டும்தான், சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்லோவாக போ. கியர் நியூட்ரல் பண்ணிக்கோ. கைஸ் சங்கர் வந்து அதாவது ஏலகிரி போயிடலாமா, பெங்களூர் ரொம்ப லாங்காக இருக்குது, போக முடியுமான்னு தெரில அப்படின்னா அவன் அப்படி இப்படி பேசி கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம பெங்களூர் கிட்ட தான் இருக்குது, நம்ம கிட்டக்க வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் ஒரு 1.5 ஹவரில் பெங்களூர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், வண்டி மாற்றிருக்கோம். என் வண்டி அவனும் அவன் வண்டியே நானும். இது ஆக்சுவலாக அப்பாச்சி நல்லா தான் இருக்குது கைஸ். இந்த வண்டி ஆக்சுவலாக ரொம்ப வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, தக்கையாக இருக்குது, ஸ்பீட் நல்லா தான் போகுது. பட் என்னன்னா சீட்டு ரொம்ப சூடாகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப லாங் ட்ரிப் போகும்போது சீட் ரொம்ப ஹீட் ஆகும்னு நினைக்கிறேன். வண்டி நல்லா தான் போகுது, பட்டு எனக்கு இதை ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதுக்கு என்ன மாதிரி இருக்குது, ஏதாவது டாய் மாதிரி இருக்குது. நம்ம வண்டியை அவனை ஸ்லோவாக ஓட்ட சொன்னால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான் பாருங்க, எங்கே இருக்கிறானே தெரில. நான் கொடுக்கும் போதே சொன்னேன் ஸ்லோவாக ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் பிச்சுன்னு போகிறாரு. அதாவது சங்கர் விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு வண்டி ஓட்ட முடியல, வண்டி நீயே ஓட்டுறா, என் வண்டியை போடுறான்னு கேட்பான் பாருங்க. இந்த மாதிரி எதனா ஒரு இடம் ஒன்றுமா பண்ணுவோம், கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். பார்க்கலாம் எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கிறா அப்படின்ட்டு. அடுத்த டீ ஷாப்பில் நிறுத்த சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டீ ஷாப்பில் நிறுத்தும் போது தெரிஞ்சிடும் அதான் அண்ணாத்தை ஓட்டுறாரா இல்லை வண்டியை மாற்றுறாரா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த வண்டி இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, நம்ம வண்டி வைப்ரேஷன் அச்சு தள்ளுவார் தலைவர். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறேன்ட்டு. அப்புறம் கைஸ் ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, நான் வண்டிக்கு வந்து நேம் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து 2 கேரக்டர், கார்ட்டூன் கேரக்டர் இந்த மார்வல் இதுலாம் இருக்குல்ல, அது வந்து 2 கேரக்டர் பிடிக்கும். ஒன்று வந்து அயன்மேனு, இன்னொன்று வந்து ஆப்டிமஸ் ப்ரைம். ஸோ அயன்மேனு ஆப்டிமஸ் ப்ரைமாக பார்க்கும்போது அயன்மேனா இரும்பு வண்டிக்கு அதான் மெட்டல் வண்டிக்கு அயன்மேன் வச்ச மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஆப்டிமஸ் அப்படின்னு பேர் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இன்று முதல் நம் வண்டி ஆப்டிமஸ் என்று அழைக்கப்படுவார். ஸோ நல்ல நேம்னு நினைக்கிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து புல்லட்டுக்கு பேர் வைக்கிறேன், ஆப்டிமஸ். ஸோ அப்புறமா போயிட்டு ஒரு ஸ்டிக்கர் கல்லில் போயிட்டு ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணிடலாம் ஆப்டிமஸ் அப்படின்ட்டு. பேர் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சரிங்க. காய்ஸ் சீக்கிரம் வண்டியை ஓர கட்டுது, அநேகமாக வண்டியை மாற்றணும்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ டோல் இருந்தது, டோல் தானே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு டீ ஷாப் வந்தது, ஒரு டீ ஷாப் கிட்ட எடுத்துகிட்டு போகலாம். ஆக்சுவலாக வண்டி நம்ம வண்டி தூரம் வந்து பார்க்குறது நல்லா தான் கேட்டுருக்கு. நம்ம வண்டி ஓட்டினேன்ட்டு இப்போ வண்டியை நம்ம தூரமாக வந்து ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது அது ஒரு நல்லா தான் இருக்குது. சரி வாங்க என்ன சொல்ல பார்ப்போம். ஸோ கைஸ் நான் சொன்ன மாதிரியே வந்து சிங்கக்குட்டி வந்து நம்ம வண்டியை மாற்றிக்கிச்சு. என்னால் புல்லட் ஓட்ட முடியல, நீயே புல்லட்டை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வண்டியை அவன்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அவன் வண்டி அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நம்ம வண்டி அவனுக்கு செட் ஆகலை, இது எதிர்பார்த்தது தான். ஸோ இப்போ என்ன பெரிய பிரச்சனைனா, வெயில் கொளுத்துது. அதே மாதிரி வந்து இந்த என்ன சொல்கிறது, வெயில் கொளுத்துறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வந்து அது கசன்னு இருக்குது. ஏன்னா ரைடிங் கிட்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். சங்கர் எதுவுமே போடல, ஸோ அவனுக்கு பெருசாக தெரியாது. இப்போ நான் ரைடிங் கிட்ஸ் போட்டதுனால எனக்கு ஹீட்டு பயங்கரமாக உள்ளே இறங்குது. சரி வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. கைஸ் எனக்கு இப்போ ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, சங்கருக்கும் டயர்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நேரம் வண்டி ஓட்டிகிட்ருக்கோம், ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிருஷ்ணகிரி வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரில, மேப் போடல, ஒரே ரோடுனால அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போது இது வந்து என்னோட இன்னொரு லாங்கஸ்ட் ட்ரிப்பு அப்படின்னு நான் சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் கிளாசிக் 350 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கிளாசிக் 350 பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீட்டுக்கு அடியில் ஸ்ப்ரிங் இருக்கும். ஆக்சுவலாக வண்டியே வந்து ஒரு ஹெவியான ஒரு வண்டி தான். அது இல்லாமல் சீட்டு கீழே ஸ்ப்ரிங் இருக்கும்போது
நீங்கள் லாங் ட்ரைவ் போகும்போது உங்களுக்கு ஷாப் வந்து அந்த சீட்டு வந்து நிறைய ஷாப் எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு பேக் பெயின் வந்து அவ்வளோ வராது ஒன்று. இன்னொன்று வந்து அந்த சீட் கம்ஃபர்ட் வேறு லெவலில் இருக்கும். இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா வண்டி 110 150 தான் டாப் ஸ்பீட் போகும். அந்த 100 மேலே போயிட்டாலே வந்து வண்டி வந்து வைப்ரேஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். எல்லாராலையும் அந்த அந்த வைப்ரேஷன் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதை ஹேண்டில் பண்ண கற்றுட்டா இதுதான் பெஸ்ட்டு. ட்ராவலிங்க்கு வந்து இது சூப்பர் வண்டி. ஸோ இதில் எதுனா அப்ஜெக்ஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சர்க்கரை காணும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பையன் எங்கே போகலாம் அப்படின்ட்டு. எங்கே போகலாம் தெரியலையே. பாருங்கள் பையன் என்ன ஸ்பீடில் போகலாம் பாருங்கள். சேஃபீட் ரைட். நடுவில் ஹைவேஸில் ஏதோ ரோடு ஒர்க் போயிட்டு போல இருக்குது. அதனால் நடுவில் கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு அரை மணி நேரம் டிலே. ஸோ மறுபடியும் வந்து இப்போ ரோடு நல்லா போயிட்டுருக்கு. அது பிக்கப் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸ்பீடு செம்ம கிளி கடிக்கிறோம் 2 பேருக்கும். அதே மாதிரி நான் வந்து அச்சு மேக்ஸிமம் வண்டியால் எவ்வளோ புத்தகம் பண்ணிட்டுருக்கேன். சங்கரம் அஞ்சு நிமிஷம் பண்ணிட்டுருக்கேன். போகிற ஸ்பீடில் பார்த்தா மேக்ஸிமம் ஒரு 1 ஹவருக்குள்ளே நம்ம பெங்களூர் சிட்டிக்குள்ளேயே என்ட்ரு ஆகிடும் போல இருக்குது. வாங்க காய்ஸ், விச் இஸ் ஃபேர் ஆஃப். பெங்களூர் வந்துட்டோம். பெங்களூர் வந்துட்டு ரூம் எடுத்து இப்போ தான் ரெஸ்ட் எடுக்கிறோம். ரொம்ப தூரம் ரொம்ப சுற்றிட்டோம். இந்த பையன் பண்ண அம்மக்கலாம். நேற்று ஃபுல்லாக வந்து உடம்பு கையில் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. ஜன்னி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அம்மக்கலாம் பண்ணலாம். அங்கே ஒரு ரூம் எடுத்தோம். அப்புறமா ரொம்ப லேட்டாக ஒரு 8 மணிக்கு மேலே வேலூர்லேருந்து கிளம்பி அப்புறம் இங்கே வந்தோம். நாளைக்கு மார்னிங் வந்து நந்தி ஹில்ஸ் போக போகிறோம். நந்தி ஹில்ஸ் போய்ட்டு அப்படியே வாக் பண்ணலாம். பை. ஹலோ கைஸ், இப்போது ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ அடுத்து பப்புக்கு போகிறோம். பப்பில் பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. பெங்களூர் இப்போ தான் கலகலன்னு ஸ்டார்ட் ஆகிருக்கு. நாளைக்கு காலையில் ஒரு நாளாக ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே அப்படி கண்டினியூ பண்ணலாம். கைஸ், இப்போது இந்த ஓயில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். பின்னாடி இருக்க அந்த ஓயில் தான். வெறும் 650 தான் ரூம் ரேட்டு. கொஞ்சம் ஆவரேஜான ரூம் தான். ஓகே, கொஞ்சம் ஆவரேஜான ரூம் தான், ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஓகே, பெங்களூர் ரோட்டில் நடந்துட்டுருக்கோம். அப்படியே ஜாலியாக வாக்கு சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே போகலாம்.